டே மச்சான், என்னால் ஜீர்ணிக்கவே முடியலடா. நம்ம ரகுக்கு இப்படி ஒரு நிலமை வரும்னு நம்ம நினச்சி பார்த்துருப்போமா? ஆமாண்டா அருண், அவனை போய் பெரிய ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம் பாரு, என் மனசே உடஞ்சிச்சுடா. அந்த மொட்டை மாடியில் இருக்கிற காக்கா மாதிரி அங்கே இருக்கிறவங்களுக்கு அவன் ஒரு கேஸு, அவ்வளோதான். அந்த ஊசி மருந்து வாசனையிலேயே மனுஷன் பாதி செத்துருவான்டா. அவன் படுற கஷ்டத்தை என்னால் பார்க்கவே முடியலடா. அருண், நேற்று போயிருந்தேன்டா அவனை பார்க்க. அங்கே இருக்கிறவங்களாம் அவனை பொத்தோட போகணுன்னா தான்டா பார்க்குறாங்க. இப்போ அவன் எப்படிடா இருக்கான்? ட்ரீட்மெண்ட்டு அது இதுன்னு பண்ணி சாக்கடிச்ச காக்கா மாரி ஆயிட்டுக்கிறான்டா. ரகு முகத்துல சிரிப்பே இல்லடா. நான் போயப்பனா மச்சான் அவன் கேட்கும் போது எனக்கு பேச்சே வரலடா. சே, வாண்ணா கார்த்தியாண்ணா, ரகுவோட நிலைமையை பார்த்தியாண்ணா? நான் நினச்சி கூட பார்க்கலடா ரகுக்கு இப்படி ஆகும்ட்டு, அதுவும் இந்த வயசுல. இப்போ என்னண்ணா பண்ணுறது? ரகுவை காப்பாற்றவே முடியாதாண்ணா. அவன் படுற கஷ்டத்தை பார்க்கவே முடியலண்ணா. டே பாலா, இதை பற்றி தான்ப்பா நானும் யோசிச்சுட்டே இருந்தேன். யூடியூப்பில் இதை பற்றி எதனா போட்டிருக்காங்களான்னு சர்ச் பண்ணி பார்த்தா புனர்ஜன் ஆயுர்வேதான்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கான்ப்பா, அதுவும் நம்ம சென்னையில். ஆனால் அங்கே போனால் ரகுவை குணப்படுத்திடலாமா? இருப்பாருன்னு அவசரப்படாத, அங்கே போய் விசாரிச்சா தானே நமக்கு என்ன ஏதுன்னு விவரம் தெரியும். நீ சொல்கிறதும் கரெக்டு தானே. அங்கே போய் விசாரிச்சா தானே நமக்கு எல்லாமே தெரியும். புனர்ஜனா அப்படின்னா என்னண்ணா? அங்கே என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்னா கொடுப்பாங்க? தம்பி, புனர்ஜன்னா மறுபிறவின் அர்த்தம்ப்பா. அங்க கேன்சருக்கு வெறும் மருந்து மட்டும் தரல, மனுஷனுக்கு மனசுல நல்ல தைரியத்தை தராங்க. அங்க போனாக்கா நோயாளிகளை நோயாளிகள் மாதிரி பாக்குறது இல்லையா, சொந்தக்காரங்க மாதிரி பாத்துக்கிறாங்கன்னு சொல்றாங்க. நம்ம ரகுக்கு அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் தானே தேவை. பாவனா அவன். அண்ணா நிஜமா நம்ம ரகு அங்கே கூப்பிட்டு போனா அவன் பழைய மாரி ஆயிடுவானாண்ணா? கண்டிப்பாப்பா, அங்க போனவங்க பல பேரு இந்த நோயில இருந்து விடுபட்டு குடும்பத்தோட சந்தோஷமா இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆனா கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்குதுண்ணா. ரகு அங்க கூட்டின்னு போலாமாண்ணா? இருப்பா, அவசரப்படாத. முதல்ல நம்மலாம் போய் அங்க விசாரிப்போம், அதுக்கப்புறம் ரகுவை கூட்டு போவோம். கரெக்டுண்ணா, நம்ம போய் அங்கே பார்க்கலாண்ணா, அதுக்கப்புறம் ரகுவை கூப்பிட்டு போகலாண்ணா. அதான் கரெக்டு. அண்ணே வாங்க, நம்ம இந்த ஹாஸ்பிட்டலில் போய் பார்ப்போம். வாங்கப்பா போலாம். அண்ணா முகப்பேர் தானே? ஆமாப்பா. சரிப்பா, எல்லாரும் வீட்டுக்கு போய் கிளம்பி வாங்கப்பா, போயிடலாம். இதுதான்ப்பா அந்த ஹாஸ்பிட்டலு. பா இவ்வளோ பெருசாக தானே ஹாஸ்பிட்டலு? சரி வாங்கப்பா, உள்ள போய் விசாரிப்போம். வாங்கண்ணா போகலாம். பா பேஷண்ட்டு நிறைய பேர் வந்து உட்காந்து இருக்காங்களாண்ணா? சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் நான் சென்னை பக்கத்துலேருந்து வந்திருக்கோம். சொல்லுங்கள் சார். சார் சமீபத்தில் என்னுடைய தம்பி கேன்சரால் பாதிக்கப்பட்டார். பல இடங்களில் விசாரித்தேன் சார், எல்லாம் பயப்படுற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நெட்டில் சர்ச் பண்ணதில் புனர்ஜன் ஆயுர்வேதா மருத்துவமனையை பற்றி நிறைய நான் டீட்டெயில் எடுத்தேன். சரிங்க சார். சார் இங்கே என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் தரீங்க, எந்த ஏஜ்லேருந்து சார் தரீங்க? சரிங்க சார். உங்கள் தம்பிக்கு என்ன ஏஜ் சார்? என் தம்பிக்கு வந்து 20 வயசு ஆகுது சார். சரி சார். இங்கே வந்து 15 வயசுக்கு மேலே இருந்து பார்க்குறோம் சார். சரிங்க சார். இங்கே வந்து நம்ம கீமோ ரேடியேஷன்லாம் பண்ண மாட்டோம். ரசாயன ஆயுர்வேதா முறைப்படி தயாரித்த மெடிசன் தான் உங்களுக்கு மருந்து வடிவில் வரும். அதுக்கு தேவையான ரிப்போர்ட்ஸ் கேட்பாங்க. அந்த கேன்சருன்னு கன்ஃபார்ம் ஆன பயாப்சியோ பெட் ஸ்கேனோ, கூடவே அவங்க உடல்நிலை தற்போதைய உடல்நிலை எப்படி இருக்குன்றதுக்காக அந்த பிளட் டெஸ்ட் எல்லாமும் கேட்பாங்க. பேஷண்ட் வரணும்னு அவசியம் இல்லை, பேஷண்ட்டை வீடியோ காலில் கூட பார்த்துருவாங்க. போதியமான ரிப்போர்ட்ஸ் இருந்ததுன்னா மற்ற விவரம்லாம் டாக்டர்ஸ் உங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் பார்த்துட்டு எந்த அளவுக்கு மெடிசன் தரலான்றத சொல்லுவாங்க சார். சரிங்க. நம்பிக்கையாக இருங்க, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. கொஞ்ச நேரம் உட்காருங்க. சரிங்க சார். டாக்டர் கிட்ட ஒரு சில டவுட்லாம் கேட்க வேண்டியது இருக்கு, வாங்க போய் கேட்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர், எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. நிறைய மாடர்ன் ட்ரீட்மெண்ட் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாங்கள் எதுக்காக புனர்ஜன் ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட்டை செலக்ட் பண்ணணும்? சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வயதினருக்கும் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் வந்து கொடுக்க முடியாது, சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வயதினருக்கு வந்து நீங்கள் எல்லா வகையான மருத்துவமே வந்து நீங்கள் போய் நாடலாம். ஆனால் வந்து ஒரு ஆஃப்டர் ஒரு 70 வயசு அந்த மாதிரி ஆன ஆட்களுக்கு பெரும்பாலான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் கொடுக்க முடியாது. ஸோ நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, வித்தியாசமான கேன்சருக்கு வந்து கேர் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து
அவங்கள வந்து அதை உள்ளே போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா நிறைய பாதிப்புகளும் நிறைய ஒரு பக்க விளைவுகளும் இருக்கிறதுனால அவங்களே வந்து அட்வைஸ் பண்ண மாட்டாங்க ஒரு வயதினர் மேலே. ஸோ அந்த வயதினரில் எங்கே போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் இல்லைங்களா. ஸோ கண்டிப்பாக அந்த வயதினர் வந்து இங்கே வர்றது ரொம்ப 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 நல்லது. ஸோ அது மட்டும் இல்லை, நம்ம எல்லா வயதினருக்கும் வந்து இங்கே வந்து நாங்கள் என்ன முறையில் வந்து ட்ரீட்மெண்ட் அவங்க எடுத்தால் அவங்களுக்கு வந்து நல்லதுன்னு சொல்லியும் கொடுப்போம். ப்ளஸ் வந்து எது பண்ணால் அவங்க உடல்நிலைக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கு பொறுத்து நாங்கள் வந்து அவங்களுக்கு இன்டெகிரேட்டட் ட்ரீட்மெண்ட்டும் வந்து நம்ம சொல்லுவோம். டாக்டர், இப்போ பேஷண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மருந்து எடுக்கும்போது அவங்க உடம்புல எந்த மாதிரி முன்னேற்றம் கிடைக்கும்? ஓகே, ஸோ கண்டிப்பாக. ஸோ இப்போ வந்து ஒரு பேஷண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட உணவு உட்கொள்ளும் இதே வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, கொஞ்சம் சாப்பிட்றாங்கன்னா அப்படின்ற பட்சத்தில் அவங்க வரும்போது என்ன ஆகும்னா இம்மீடியட்டாக அவங்களோட அக்னி வந்து ரொம்ப பூஸ்ட் ஆகும். அக்னின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வயிற்றோட ஒரு ஃபயர் எல்லாரோட உடம்புல இருக்கும் சரிங்களா. ஒரு இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி இந்த அக்னி என்ன ஆகும்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி அவங்களோட டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகும், உங்கள் மெட்டபாலிசம் ரேட்லாம் நல்லா இருக்கும். ஸோ ஃபுட் அப்சார்ப்ஷன் நல்லாயிருக்கும், நல்லா சாப்பிட்றதுலாம் வந்து நல்லா வந்து டைஜஷன் ஆகும். ஸோ அந்த பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க, இன்னும் கொஞ்சம் ஃபுட்டு வந்து அதிகமாக இன்டேக் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஃபஸ்ட்டு இது தான் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இது சாப்பிடும் போதே கொஞ்சம் அவங்களுக்கு பலம் கிடைக்கும் அவங்க உடம்புக்கு. ஸோ அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அவங்க நடக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் சரிங்களா. இன்னொரு டவுட் டாக்டர், இப்போ எங்க தாத்தாக்கு இருந்தது கேன்சர், அப்பாவுக்கு வரணுவாங்க, அப்பாவுக்கு இருந்தா பிள்ளைக்கு வரணும், அது வதந்தியா இல்ல அது உண்மையா? இல்லை, இது வந்து கண்டிப்பாக உண்மை தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாழையடி வாழையாக வரத்துக்கு மிகவும் வாய்ப்புகள் அதிகம். அவங்க அதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட சோதனை முறைகள்லாம் இருக்குது சரிங்களா. ஸோ அதெல்லாம் நீங்கள் எடுத்து பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து எப்படி வந்திருக்கு, இது வந்து ஜெனட்டிக்காக வந்திருக்கா இல்லையா. ஸோ அதுக்குன்னு நிறைய டெஸ்ட்லாம் இருக்குது இப்போ சரிங்களா. அதையும் வந்து நீங்கள் பார்த்து பண்ணலாம். ரொம்ப நன்றி டாக்டர், எங்களுடைய பல கேள்விகளுக்கு நல்ல தெளிவாக பதில் சொன்னீங்க. நன்றி 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 நன்றி. அண்ணா கார்த்தினா, இப்போதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா, ஒரு நம்பிக்கையே வந்திருக்குண்ணா. உண்மையாதான் அருணே, யூடியூப்ல பார்த்து எனக்கு அந்த அளவு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. இது உண்மையா இருக்குமோ பொய்யா இருக்குமோன்னு. ஆனா நேர்ல போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது 100க்கு 100 உண்மைன்னு. இன்னொரு விஷயம் பார்த்தியாடாருன்னு, மற்ற ஹாஸ்பிட்டல்னா 6 மாதம் 1 வருஷம் அங்கேயே தங்கி இருந்து பார்த்துக்க சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தியா அந்த அவசியமே இல்லை. ஆமாண்டா மச்சான், நீ சொல்றதும் கரெக்டு தான். அவன் ஹாஸ்பிட்டலே இருந்திருந்தானா ஒரு நோயாளியை தான் ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வீட்டில் இருந்தே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டாங்கல்ல, இதுவே அவனுக்கு ஒரு தனி எனர்ஜி தான். டேய், ஏன்டா அழுவுற? ரொம்ப சந்தோஷமா இருக்குதுண்ணா. அவன் நல்லபடியா வந்துருவான்டா. டாக்டர் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா? என்ன விஷயம்னா தம்பி, ரசாயன ஆயுர்வேத சிகிச்சைன்னா புற்றுநோய் செல்களை நம்ம உடம்புல இருக்கிற மற்ற உறுப்புகளுக்கு இது பரவாம பாதுகாக்கும். இன்னொன்னுண்ணா, கேன்சர் வந்தா முடி கொட்டும், உடம்புனா ஒல்லியாயிடுவான்னு சொல்லுவாங்களாண்ணா. அதையும் கிளியரா சொல்லியிருக்காரப்பா டாக்டர். உடம்பு குறையிறது, முடி உதிர்றது, இந்த மாதிரி உடம்புக்கு எந்த பக்க விளைவுகளும் வராதுன்னு உறுதியா சொன்னாரு. எப்படியோ ரகு அங்க கூட்டு போய் பழையபடி ஆக்கிடணும்னு, அவன் எப்பயும் போல ஜாலியா நம்ம கிட்ட பேசணும்னு. கண்டிப்பா ரகு இந்த நோயில இருந்து முழுமையா விடுபட்டுருவான்பா, அந்த நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நானா ரகு ஏற்கனவே கஷ்டப்படுற ஃபேமிலி தான் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவன் இதுக்கு முன்னாடி பார்த்த டாக்டருங்க எல்லாமே பல லட்ச ரூபா செலவாகும்னு பயன்படுத்திட்டான். ஆனா இப்ப போன இடத்துல செலவும் கம்மியா தான் ஆகும், இந்த நோயிலிருந்து முழுமையா குணப்படுத்திடலான்னு சொல்லிட்டாங்க. அண்ணா, அடிக்கடிக்கு இங்க ரகு கூட்டின்னு வரணுமாண்ணா? அட, சென்னைக்கு நம்ம ரகுவை கூட்டிட்டு வரணும்னு அவசியமே இல்லப்பா. அதான் அந்த டாக்டர் தெளிவா சொல்லிட்டாரு, ஃபாலோ அப் சர்வீஸ் இருக்கு, உங்களுக்கு எதனா டவுட்னா கால் பண்ணி கேட்டுக்குங்கன்னு. அப்போ நான் அடிக்கடி கூட்டின்னு தெரிய தேவையில்ல. ரொம்ப சந்தோஷம்ண்ணே. நிஜமாவேப்பா, புனர்ஜன்னா மறுபிறவின்னு சும்மா சொல்லல. அங்க இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம ரகுவை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துரும்ட்டு ரொம்ப கான்பிடென்டா இருக்குப்பா எனக்கு. ஆனா இப்பவே நம்ம ரகு வீட்டில் போயிட்டு இந்த ஹாஸ்பிட்டலை பத்தி சொல்லி ரகுவை நம்ம அங்க கூட்டு போறோம். நிச்சயமாப்பா, வாங்க ரகு உடனே கூட்டு போவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கேன்சர் வந்துருச்சுன்ட்டு யாரும் இதுக்காகவும் பயப்பட வேண்டாங்க. சரியான ட்ரீட்மெண்ட், சரியான இன்ஃபர்மேஷன், ஸ்ட்ராங் வில் இருந்தாலே போதும், நம்மெல்லாம் அதுலேருந்து வெளில வந்துடலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிட்டோன்னா புனர்ஜன் ஆயுர்வேதா தமிழ் யூடியூப் சேனலில் போய் தாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லைங்க, ஃபேஸ்புக் பேஜு, இன்ஸ்டாகிராம் பேஜு, இங்கெல்லாம் இவங்கள பற்றின டீட்டெயில் போட்டிருக்காங்க. இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டவங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் இதில் சொல்லியிருக்காங்க. அதை பார்த்து தாங்க நாங்கள் ரொம்ப தெளிவடைஞ்சோம். நீங்களும் இந்த புனர்ஜன் ஆயுர்வேதா தமிழ் யூடியூப் சேனலில் போய் பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தா இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதனால்
அவங்களோட உயிர் காப்பாற்றப்படலாம். நன்றி, வணக்கம்.